அதாவதுங்க, காலையில பனி, மதியம் மழை, மாலையில வெயில், இரவுல கடும் பனி. இன்னும் ஒரு படி மேல போய் இன்னைக்கு காலையில பனியோட கலந்த பனிச்சாரல் மழை. இப்படிதான் நிலைமை போயிட்டு இருக்கு. எல்லா காய்கறி செடிகளுமே பூச்சி தாக்கம் அதிகமா இருக்கு. இந்த முருங்கை செடி மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஐயோ, பூச்சி பிடிச்சிருச்சா? அப்ப எடு பவர் ஸ்ப்ரேயரை, ஊத்து பத்தல கசாயத்துன்னு எதையாவது எடுத்து அடிச்சு பூச்சியை விரட்டி அறக்க பறக்க வேலை செய்யற ஆள் நான் கிடையாது. எதுக்குமே ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். காலநிலை மாறும்போது தானே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற ஆற்றல் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே உண்டு. இப்படியே நிலைமை போனா எங்க முதலுக்கே மோசமாயிருமோன்னு நினைச்செல்லாம் பயப்படக்கூடாது. அப்ப பாத்துக்கலாம். இப்ப ஃப்ரீயா விடுங்க. முருங்கை மரத்தை சரியா கவாத்து பண்ணி விட்டா இந்த மாதிரி கீரைகள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா இந்த மரத்தை நான் கவாத்தெல்லாம் பண்ணி விடலங்க. போன மாசம் ரொட்டாவேட்டர் போட்டு தோட்டத்தை உழவு ஓட்டும் போது இந்த மரத்தை அடியோட பிடிச்சி ஓட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா மண்ணுல இருந்து நல்லா தலைஞ்சு வந்திருக்கு. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா இந்த மாதிரி வெள்ளை பூச்சி இருக்கு. மேக்சிமம் இந்த பூச்சி இருக்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இலைகளுக்கு அடியில இருக்கும். இந்த கீரையெல்லாம் இனிங்கிட்டு போயிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு அப்படியே கீரையை கொத்தோட முக்கி